ஹலோ. 7 ways in which narcissist வந்து நம்மள சைலண்டா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க மேனிப்புலேட் பண்றாங்கன்னு கூட நமக்கு புரியாது. அந்த மாதிரி ரொம்ப சட்டிலா இது ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்னே தெரியாத அளவுக்கு சைலண்டா பண்ணுவாங்க வேலை. ஸோ அந்த ஒரு ஒரு 7 டைப்ஸ் நான் சொல்றேன். ரொம்ப காமனா நான் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நிறைய திரும்ப 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 பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 traits நம்ம பார்க்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் சல்கிங். அதாவது இப்போ வந்து நீங்கள் திரும்பி வரும்போது பழம் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா பால் வாங்கிட்டு வாங்க குழந்தையோட பசிக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. மறந்துட்டு வந்துருவாங்க. வந்த உடனே நீங்க கேட்பீங்க, வாங்கிட்டு வரல, மறந்துட்டேன், என்ன இப்படி பண்றீங்க, சரி போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்ட, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லு, ஒண்ணுமே சொல்லியிருக்க கூட வேணாம், வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்டுட்டாலே போதும், உடனே கோவம் வந்துடும், பெருமூச்சு விடுவாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க, உங்களை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை நெக்லெக்ட் பண்றதுல உங்களோட எமோஷன்ஸை மதிக்காம போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஐயோ நம்ம தான் வந்து and they will also say, நான் இப்பதான் வேலைல இருந்து வந்தேன், ஒரு மனுஷனை நிம்மதியா வீட்டுல இருக்க விட மாட்டேங்கிற, ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம். ஸோ உடனே என்ன ஆகும், நீங்க போய் அப்பாலஜி பண்ணுவீங்க. சாரி, எதுக்கு, குழந்தைக்கு ஒரு பேசிக்கான ஒரு திங் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு. ஓகே, இது வந்து ஃபர்கெட்டிங் கிடையாது, திஸ் இஸ் a strategic planning. செகண்ட் ஒன் போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனல்ல நார்சிசம் அபியூஸ் ரெக்கவரி பத்தி டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எண்ட் ஆஃப் த வீடியோஸ்ல ஒரு குட்டி குட்டி எக்ஸசைசஸ் ஆல்சோ நான் இன்க்ளூட் பண்றேன். ஓகே, ஸோ அந்த எக்ஸசைஸை ஃபுல்லா பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துருங்க. ஓகே, அடுத்தது செலக்டிவ் ஃபர்கெட்டிங். அதாவது ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க வந்து அதை பத்தி போய் ஞாபகப்படுத்தும் போது என்ன சொல்லுவாங்க, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லை அந்த மாதிரிலாம் நான் சொன்னதுக்கு அப்படின்னு. ஆனா நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அதை வந்து பல நாளைக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்பு எதையாவது எடுத்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு பயங்கரமா ஞாபகம் இருக்கும். ஆனா உங்களுக்கான விஷயத்த ஈஸியா மறந்துட்டு அந்த பிளேமை தூக்கி உங்க மேலேயே போடுவாங்க. செலக்டிவ், ஏன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன். இதுவும் மறக்கிறது கிடையாது. ஓகே, அடுத்தது கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்போ கேஸ் லைட்டிங்கிறது என்னன்னா, பொய் சொல்றது வந்து கேஸ் லைட்டிங் கிடையாது ஆக்சுவலி. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னல, செலக்டிவ் ஃபர்கெட்டிங், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை நீங்க சொன்னீங்க அப்படின்னு, என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, ஏதாவது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா, எதுக்கு இப்படி இமேஜின் பண்ற, நீ கண்டதையும் இமேஜின் பண்ணிட்டே இருக்கிற எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி உங்களுக்கே உங்களோட ரியாலிட்டியை டவுட் பண்ண வைக்கிற மாதிரி பண்றதுதான் கேஸ் லைட்டிங். ஓகே, இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன். இது வந்து சட்டலா அப்படி ரொம்ப அக்கறை இருக்கவா, ஐயோ என்னாச்சு உனக்கு, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, எதுக்கு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற நீ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே நம்ம மறந்துட்டோமோ, நம்ம தான் ஞாபகம் இல்லையோ, ஐயோ எவ்வளோ பெரிய இதை வந்து இதுல பூசணிக்காய் சோத்துல மறைச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மறைச்சிட்டு அதையும் தூக்கி நம்மளையே பைத்தியம் நம்ம மேலேயே போடுவாங்க. இது ஒரு பயங்கரமான டாக்டிக். ஓகே, திஸ் இஸ் அனதர். அடுத்தது ஐயோ அப்பா, வெப்பனைஸ்ட் ஹெல்ப்ஃபுல்னஸ். இது வந்து நான் ஒரு பெரிய கோச் ஒருத்தங்க இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட. ஓகே, அவங்க பார்ட்னர் வந்து அவங்களோட டாக்ஸை எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இவங்களும் அவங்கள நம்பிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பே பண்றாங்க, எல்லாத்தையுமே அவங்க கையில கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களா என்னைக்கு டாக்ஸ் கட்டணுங்கிற ப்ராப்ளம் வருதோ பார்த்தா அத்தனை வருஷமா இவங்க பேர்ல டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் உட்கார்ந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுதான் இது போய் இது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கார் இன்சூரன்ஸ் ரெனியூவல் போய் கேட்டா, நான் பண்ணனா, எனக்கு எத்தனையோ வேலை இருக்கும், உடனே அப்படியே தூக்கி நம்ம மேல வீணுக்குன்னே பண்றது. இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நம்மளை கொண்டு போய் ஒரு ட்ரபிள்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுவாங்க. உங்க மனசுல ஓடுற கேள்வி எனக்கு புரியுது, இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்றதுனால தானே நம்ம அவங்கள நார்சிசிஸ்ட்னு சொல்றோம். அவங்க பண்ண வேண்டியதுக்கு ரீசனோ காரணமோ கிடையாது. ஒன்லி திங் இஸ் நம்மள வந்து ஹர்ட் பண்ணும், அதுதான் அவங்களுக்கு வேணும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் இஸ் டோன் போலீசிங். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் நான் கத்துனா உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கத்துனமா
நான் எங்க கத்துனேன், நான் கத்தவே இல்லை. இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ என்ன இன்சல்ட்டிங்கா நீ பேசுனீன்னா உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? நம்ம இன்சல்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட டோனை வந்து போலீஸ் பண்ணுவாங்க. நீ இப்படி பேசுற, இந்த டெசிபல்ல பேசுற, அந்த டெசிபல்ல பேசுற, டோன் சரியில்லை உன்னோட. நீ ஒரு தடவை நான் வந்து ஒரு ஏதோ ஒன்று டொம்முன்னு வச்சேன் அப்படிலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வந்து போலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே பயந்து 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 நம்மளோட எப்போ எதை சொல்லுவாங்களோன்னு நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே குறுக்கிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 5th டோன் பாலிசிங். அடுத்தது வந்து எக்கோ சேம்பர் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. இது ரொம்ப புரியலான விட்டுருங்க. இது என்னன்னா, நம்ம ஒரு யாரையாவது பத்தி ஒரு சும்மா ஒரு கமெண்ட் அடிச்சிருப்போம், அவங்க ரிலேட்டிவ்ஸ் பத்தியோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ ஏதாவது ஒண்ணு சும்மா நம்ம எப்போ பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசினா அது அப்படியே எக்கோவா ஊருக்கே தெரியற மாதிரி அத்தனை பேர்கிட்டயும் சொல்லி அவங்க வந்து நமக்கு அகெயின்ஸ்டா மாத்தி விட்டுருவாங்க. ஓகே, கேட்டா நான் சும்மா தான் சொன்னேன், நீ சொன்னதை தான் நான் சொன்னேன், நீ சொல்லாததே நான் சொன்னேன் அப்படின்னு அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நல்லா கெடுத்துட்டுருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்மள ஐசோலேட் பண்ணணும் எல்லார்கிட்ட இருந்தோம். ஓகே, ஃபைனலி நீங்க ஒரு நாள் வந்து பிளான் பண்ணிட்டு, கேலண்டர் கேஓஸ்ன்னு சொல்றது இதை, நல்லா ஒரு பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வாரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஜாலியா இருக்கலாம், இல்ல ஒரு சினிமாக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டா வந்து முந்தின நாள் ஒரு பிளானை போடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வராங்க, நீ தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்னேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, கடைசி நிமிஷத்துல வந்துட்டாங்க, நீ அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன வேணா பேசலாம். உங்களோட பிளானை அப்படியே அட்டகாசமா கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் calendar chaos. So these are the silent ways in which a narcissist will manipulate you. அப்ரப்டா நீ ரெஸ்ட் எடுக்க கூடாது, நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போக கூடாது அப்படின்னு நான் சொல்லாம அப்படியே எல்லாத்தையும் ஒரு சைலண்டா மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ்ல யூஸ் பண்ணி பண்றதுக்கு பேரு தான் இந்த என்ன சொல்றது சைலண்ட் மேனிப்புலேஷன்ஸ். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஓகே ஃபைன். கமிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டதுனால இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிஸ், ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இதுக்கு பேரு பெண்டுலேஷன். பெண்டுலேஷன் ஓகே, அதாவது பெண்டுலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, இப்படி 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 போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸும் அதே மாதிரி தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஷ்டமான விஷயம் நமக்கு நடந்திருக்கு லைஃப்ல அப்படின்னா அந்த விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 அந்த கஷ்டம் வந்து ஒரு 5 or 6 தான் இன்டென்சிட்டி இருக்கணும். அதாவது 10ன்னா அதை நினைச்சா அவ்வளவுதான் கதறி கதறி அழணும், அந்த மாதிரி இன்டென்சிட்டி இல்லாம ஒரு 5-6 இன்டென்சிட்டி இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஈவெண்ட்டை எடுத்து யோசிச்சு, அது ஆக்சுவலா நான் சொமேட்டிக்ங்கிறதுனால எல்லாமே பாடி பேஸ்ட் எக்ஸசைசஸா தான் இருக்கும். ஸோ அப்படி நினைக்கும் போது பாடியில எங்க அது மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த இடத்துல கவனம் செலுத்திட்டு வேற ஒரு ஏரியா ஆஃப் த பாடி இருக்கும்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எப்பவுமே என்னோட நார்சிசிஸ்டிக் ட்ராமாஸை யோசிச்சேன்னா என்னோட செஸ்ட் ஏரியால தான் அந்த ஒரு கேட்சிங் சென்ஸ், அப்படியே பிடிச்சி அப்படியே புல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், கேட்ச் இருக்கும். ஸோ அங்க கவனிக்காம என்னோட ஷோல்டர்ஸோ ஹெட்டோ அங்க எங்க காமா இருக்கோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு 30 seconds 60 seconds அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் டேக் யுவர் கான்சென்ட்ரேஷன், உங்களோட கவனத்தை அந்த மறுபடியும் அந்த ப்ராப்ளம் இருக்கிற ஏரியால போய் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 10 seconds அகெயின் கம் பேக் டு தி காம் ஏரியா. ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாக்கும் இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கவனம் மாத்தி மாத்தி போறது தான் பெண்டுலேஷன் டெக்னிக். இப்படி பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா காம் ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸசைஸை முடிக்கணும். இதை வந்து ஒரு 2-3 minutes or 5 minutes பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்டென்சிட்டியை மறுபடியும் கவனிச்சு பாருங்க. முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஈவெண்ட்டை நினைக்கும் போது 0 to 10 நீங்க 5 or 6 எடுத்திருந்தீங்கன்னா இது 2 or 3 அதை நினைக்கும் போது நம்ம உடம்புல வர்ற அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே, this is a ventilation technique to reduce the intensity of the emotions. ஜென்ரலா ஒரு ஈவெண்ட் நடந்து அந்த ஈவெண்ட்டா தான் பார்க்கணும், ஏன்னா அது நடந்து பல வருஷம் ஆகுது. அதை இன்னும் நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அழுது மனசு வருத்தப்பட்டு ஃபீல் பண்றோம் அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த பெண்டுலம் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. என் கண்டென்ட்டை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வண்டர்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். டாடா பை.